மரத்தில் இருக்க இலை உதிர்றப்போ எப்படி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் அது கீழே விழுதுன்னு ஒத்துக்கிறோமோ, நம்ம உணர்றோமோ இல்லையோ, நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா இவெண்ட்ஸும் லா ஆஃப் அட்ராக்ஷன்னால நடக்குதுன்னு நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். லா ஆஃப் அட்ராக்ஷனை சிம்பிளாக சொல்லணும்னா எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம நல்லது நினச்சோன்னா நல்லதை ஈர்ப்போம், கெட்டதை நினச்சோன்னா கெட்டதை ஈர்ப்போம். நம்ம எண்ணங்கள் மேக்னெட் மாதிரி, அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி உண்டு. நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற ஃப்ரீக்வன்சியில் இருக்க நிகழ்வுகளை தான் நம்ம ஈர்ப்போம். நிகழ்காலத்தில் இருக்க நம்ம எண்ணங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்குது. இது நம்மளை சுற்றி எப்போவுமே நடந்துட்டு தான் இருக்கு. அதை நமக்கு சாதகமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்காக எப்படி மாற்றிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராண்டா பர்ன் எழுதின த சீக்ரெட் புக்கில் இருந்து இன்ஸ்பயர் ஆனது இது. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபார் ஹெல்த். பிளசிபோ எஃபெக்ட் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போது நமக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தாலே போதும், டக்குன்னு சரியாயிரும். அவங்க நமக்கு தெரிஞ்ச அதே டேப்லெட்டை தான் எழுதி கொடுத்துருப்பாங்க. அதை சாப்பிட்ருக்க கூட மாட்டோம், ஆனால் உடம்பு சரியாயிரும். ஏன்னா டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தால் உடம்பு சரியாயிருங்கிறது நம்ம நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நிஜம் ஆகுது. ஏதாவது இல்னஸ் வந்தால் அதை பெருசாக நினைக்கிறதும் சின்னதாக நினைக்கிறதும் நம்ம அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸில் தான் இருக்குது. உங்களுக்கு லைட்டாக ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அதை பற்றி யோசிக்காதீங்க, பேசாதீங்க, அதுவே தானே சரியாயிரும். எப்போவுமே ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கிறதா நினச்சிப்போம். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போயிடும் இல்லையா? லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபார் ரிலேஷன்ஷிப். நீங்கள் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை ஈர்க்கணும்னு நினச்சா உங்கள் தாட்ஸ், பிலீவ்ஸ், வேர்ட்ஸ், ஆக்ஷன்ஸ் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அப்படின்னா மற்றவங்க எப்படி நம்மக்கிட்ட இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது மாதிரி நம்ம முதல்ல இருக்கணும். லவ் யோர் செல்ஃப். உங்ககிட்ட அன்பு இருந்தால் தான் நீங்கள் அதை மற்றவங்க கிட்ட கொடுக்க முடியும். நம்மளோட செல்ஃப் ஒர்த்தை ஃபீல் பண்ணி செல்ஃப் லவ்வோடு இருக்கணும். அதுதான் நம்மளை கம்ப்ளீட் பண்ணும். நம்ம கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணாதான் நம்மளை லவ்வோடையும் ரெஸ்பெக்டோடையும் நடத்துகிறவங்கள நம்ம ஈர்க்க முடியும். உங்களை பற்றி நீங்களே தாழ்வாக நினச்சா உங்களை சுற்றி நடக்கிற எல்லாமே உங்களை தாழ்வாக நினைக்க வைக்கிற மாதிரியே தான் தெரியும். எனக்கு இது என்கிட்ட ரொம்ப பிடிக்கும்னு நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கும். அந்த குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களையே உங்களுக்கு இன்னும் பிடிக்க வைக்கிற வேலையை யூனிவர்ஸ் பார்த்துக்கும். உங்கள் வேல்யூ என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க செல்ஃப் ஒர்த் பற்றின இந்த வீடியோவை பாருங்கள். லைஃப் பற்றின பர்செப்ஷனை கண்டிப்பாக அது மாற்றும். ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே அமைஞ்ச லைஃப்பில் நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்காதுங்கிறத பற்றியே யோசிக்காமல் அவங்கக்கிட்ட என்ன பிடிக்கும்னு யோசிங்க. அந்த லிஸ்ட் கூட பெருசாக தான் இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபார் மணி. எல்லாருக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை. அப்போது நம்ம செல்வத்து மேலே எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணணும். எனக்கு நிறைய கடன் இருக்குன்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா மேலும் மேலும் கடன் தான் ஜாஸ்தியாகுமே தவிர பணம் கையில் தங்காது. ஏன்னா கடன் இருக்குங்கிற தாட் வரப்போ உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. உங்கள் இமேஜினேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஏற்கனவே ஒரு பணக்காரர்னு சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ப வைங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்க பணத்தை நீங்கள் எப்படி யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு யோசிங்க. உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை உங்களால் வாங்க முடியும்னு நினைங்க. இது பண்ணுறப்போ நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்போது உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடியதை தான் நீங்கள் ஈர்ப்பீங்க. வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். நம்ம கையிலிருந்து காசு வெளியில் போனால் தான் காசோட வரவு நமக்கு இருக்கும். உங்களுக்கு முடிஞ்ச அளவு தானம் செய்யுங்க. அது உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கும். பண வரவு நிச்சயமாக அதிகரிக்கும். உங்களை சுற்றி இருக்க எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். எல்லாமே ஒரு எனர்ஜி தான். நம்ம எனர்ஜி பாசிட்டிவாக இருந்தால் தான் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு பாசிட்டிவானது திரும்ப வரும். வீட்டிலேருந்து வெளியில் போகிறப்ப பைக் சாவியை மறந்துடக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தோன்னா மறந்துட்டு தான் போவோம். பைக் சாவியை ஞாபகமாக எடுத்துகிட்டு போவேன்னு நினச்சி பாருங்க, அதுபடியே நடக்கும்.
நம்ம லைஃப் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். பிடிச்சதை செய்யுங்க. உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறத செய்யுங்க. அது உங்களுக்கு இன்னும் நிறைய சந்தோஷத்தை ஈர்க்கும். யூனிவர்ஸ் கூட நம்ம நினைக்கிறத கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அது எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு நினச்சா விஸ்டம் பெபிள்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.